இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், நான் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் இல்லையா? ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 காலங்கள் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு வரும். ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது பர்ஃபெக்ஷனாக சொல்கிறது, கண்டினியூஸாக சொல்கிறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்கிறீங்க, நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த நிகழ்காலம் ஹவ் இட் பிகம்ஸ் அப்படிங்கிறது தான். நிகழ் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நிகழ் இல்லையா? ப்ரெசென்ட் அப்படிங்கிறது. பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்சது. அதே ஃப்யூச்சர்னும் போது த ஃப்யூச்சர் கம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி எப்படி நம்ம சொல்கிறோங்கிறதுனா, ஒரு டென்ஸ் ஒரு காலம் எடுத்துக்கிட்டா அதை ரூல் பேஸ்டே முடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல் பேஸ்டு முடிக்கலாம். ஆனால் அந்த ரூல்லையே உங்களுக்கு யார் யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் வார்த்தை கொடுக்குறாங்க. அந்த செயல் என்ன செய்யுது, யாரை குறிக்குது, எந்த வேலையை எவ்வளவு நேரத்துக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த பக்குவமான அந்த சென்டென்ஸில் அந்த பக்காவாக நமக்கு என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும். ஒரு ஆக்ஷன் கொடுக்குறோம், அண்ட் பை த வே அந்த பர்சனையும் கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷனும் பர்சனும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை செய்கிறாங்க. அது என்ன வேலையோ அதை நிகழ்காலத்துலையா, எதிர்காலத்துலையா, இறந்த காலத்துலையாங்கிறத செய்கிறாங்க. சரிங்களா? இதையே பாசிட்டிவ் என்னால் முடியும், நெகட்டிவ் முடியாது, அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன் அஃபர்மேட்டிவ் ஃபார்மேஷன்லையும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேஷன் எழுத போகிறோம். verb 1, verb 2, verb 3, verb 1 plus ing. Present, past, past participle. இப்போ eat, சாப்பிட, ate, சாப்பிட்டேன். V3 வந்து eaten. சாப்பிட்டான். அண்ட் verb 1 plus ing சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். eat plus ing. ஓகேங்களா? ஸோ verb action is ready. Subject I, we, you, he, she, they, it. Subject ready. ரூல் எழுதலாமா? ஸோ ரூல் வந்து யாருக்கு எழுத போகிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ரூல் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ், am, are ப்ளஸ் verb 1 plus ing action இல்லையா, and followed by object. ஓகேங்களா? இப்போ ரூல் ரெடி. இப்போ யாருக்கு என்ன ஃபார்மேஷன், am, was, he is, was, she is, was, it is, was. We are, were, you are, were, they are, were. So அப்போ the formation ready. The form of present, form of past, present, past, present, past. So அப்போ இது ரெடி இல்லையா? தென் எக்ஸாம்பிள் ஈட்டிங். ஸோ அப்போ ஈட்டிங்க்கு வந்து நீங்கள் பேர் வச்சு எழுதிக்கலாம், பேர் வைக்காமலே எழுதிக்கலாம். ஸோ பாலா இஸ், பாலாங்கிறது ஒரே ஒருவர் இல்லையா, சிங்கிள் பர்சன், இஸ் ஈட்டிங் பாலா இஸ் ஈட்டிங் லஞ்ச். ஸோ அப்போ பாலா என்ன பண்ணுறாரு,
மதிய உணவை மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒருத்தர் தான், டு இண்டிகேட்டிங் அ ஒன் பர்சன். ஸோ அப்போ கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பாலா இஸ் என்ன பண்ணுறாரு, ஈட்டிங் லஞ்ச், மதிய உணவு அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த இடத்துல டின்னர் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இரவு உணவு அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான தமிழ் ஆக்கங்களையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் the person who is indicating a one அப்படின்னா அந்த ஒன்னுக்கு ஏற்ற மாதிரி தான் லாஸ்ட்ல எண்டிங் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? சரி, நான் ஒரு தடவை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். மெனி அப்படின்னா இருக்கிறார்கள், ஒன் அப்படின்னா அந்த ஆண்பால் பெண்பால், அதாவது ஜெண்டர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி கொடுக்குறது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எடுக்கும் போது அந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப்மே எந்த ஃபார்மேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்களுக்கு அடிப்படையில் தான், அதாவது நிகழ்கால அடிப்படையில், எதிர்கால அடிப்படையில். ஸோ இங்கே வந்து நம்ம நிகழ்கால அடிப்படையில் தான் எழுதுகிறோம். அதையும் எப்படி எழுதுகிறோம், கண்டினியூஸ் ஃபார்மேஷனில், நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஃபார்மேஷனில் எழுதுகிறோம். சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கான வேர்ப் ரெடி. இந்த வேர்ப் வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.